நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எல்லாருடைய ஃபேவரட்டான எக் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் எல்லா விதமான ஃப்ரைட் ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிடலாம். பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் ஸ்டார்டராக கூட யூஸ் பண்ணலாம். அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 6 முட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் 6 முட்டை தான் யூஸ் பண்ணணும் இல்லை, கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம டீமோல்டு பண்ணும்போது எல்லா பகுதியிலையும் படுறது போல் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேனில் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகும் இது வெந்து வர்றதுக்கு. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் கூட வேக வைக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் டைரெக்டாக ஃப்ளேம்லையும் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. நீங்கள் ஒரு கத்தி வச்சு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட முட்டை ஒட்டாமல் வரும். அப்போ இது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க. இதை இப்படி கூட பீசஸ் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த மாவில் இந்த முட்டைகளை ஒவ்வொரு பீஸஸாக எடுத்து இது போல் முக்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம முக்கி வச்சுருக்க முட்டைகளை இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மொறுமொருவாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கு. பார்க்கும்போதே தெரியும், நல்ல வெளி லேயர் கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சினதுக்கப்புறமா நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா முட்டைகளையும் பொரிச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது முழுமையாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ் இல்லைனா முட்டைக்கோஸ் இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் எல்லா சாஸ் வெரைட்டிஸும் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அதோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துருங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கெட்டியான ஒரு கிரேவி கிடைக்கும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி வந்து இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ தண்ணி சேர்த்துக்கலாம். கடைகளில் ரெட் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. நானும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்து கலந்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஃபுட் கலரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஹோம்மேட் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரேவி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்ததுன்னா சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதில் தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் மஞ்சூரியன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.